ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகிறது என்பதை பார்க்கலாம். ஏன் இந்த ஜூலை 20க்கு பிறகு பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நேரத்துல தான் பல்வேறு விதமான கிரக மாற்றம், கிரக சூழ்ச்சி, கிரக சேர்ச்சி, இந்த மாதிரி கிரகங்களுடைய ஒவ்வொரு விதமான முகற்றை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிரகங்களுடைய மாற்றம் ஒரு டைம் நடந்தாலே பல்வேறு விதமான தாக்கங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஏற்படுங்க. ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும் பொழுது இப்ப அனைத்து விதமான கிரகங்களுடைய சேர்க்கையாலும், கிரகங்களுடைய மாற்றத்தாலும், கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக பார்க்கும் பொழுது எதிர்பார்க்காத அளவிற்கு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த தாக்கத்தினுடைய விளைவு கண்டிப்பா விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிரக மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது கிரகங்களுடைய மாற்றத்தால் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தாக்கம், ஏதாவது ஒரு ஆபத்து, ஏதாவது ஒரு கஷ்டம் இந்த மாதிரி ஏற்படுங்க. ஒரு சில நேயர்களுக்கு நன்மையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் ஆபத்தாகவும் இருக்கலாம், நன்மையாகவும் இருக்கலாம். ஸோ அந்த வகையில தான் இன்னைக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மை ஏற்பட போகிறதா, இல்ல கஷ்டங்களை மென்மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தாக்கமா இருக்க போகிறதா என்பதை கண்டிப்பா நீங்க விரிவாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லி இருக்காங்க. சோ விருச்சிக ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. ரொம்ப நாட்களாகவே விருச்சிக ராசி நேயர்கள் நீங்க ஒரு அற்புதமான காலகட்டத்தை எதிர்பார்த்து இருக்கீங்க. அதாவது வாழ்க்கையில பல அடிகளை தாண்டி இப்ப நல்லது நடக்கக்கூடிய ஒரு நேரமாக, ஒரு காலகட்டமாக எப்ப வரப்போகிறது என்று காத்திருந்து இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த நேரம் என்ன மாதிரியான அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளுங்க. இந்த ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பா உங்களுடைய ராசியை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாய் பார்ப்பதால் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டுமல்ல, நீங்க செய்யக்கூடிய முயற்சியா இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய காரியங்களா இருந்தாலும் சரி, அதுல தடை தாமதம் இருந்தா கண்டிப்பா விலகிடும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்காமல் இழுப்பறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்த எப்ப நடக்கும், நம்ம நினைத்தபடி நடக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து காத்து இருப்பீங்க. ஆனா நீங்க எதிர்பார்த்தபடி நடக்காத ஒரு சூழலும் உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படுங்க. இதனால மனம் தளராமல் செயல்படுவதும், மனம் தளராமல் முயற்சி செய்வதும், கைவிடாமல் செய்வதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எந்த ஒரு முயற்சியுமே கைவிடாமல் செய்து கொண்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு கட்டத்துல பாசிட்டிவான வெற்றியை நீங்க பெற முடியும். தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது நன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சுணக்க நிலை இப்ப மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணவரத்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அதிகரிக்குதோ இல்லையோ ஆனா பண வரத்திற்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும். அனைத்து விஷயங்களிலுமே நீங்க அனுசரித்து செல்வதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு இப்ப நீங்க கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. ஸோ எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், எத்தனை சண்டைகள் வந்தாலும், கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து போவதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டு கொடுத்து போறதுல எந்தவித தவறுமே கிடையாதுங்க. விட்டு கொடுத்து போறதுனால உங்க குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனையை கண்டிப்பா நீங்க தவிர்த்து மன நிம்மதியை இழக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மன நிம்மதியோடு வாழ வேண்டும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா எந்த நேரத்துல நீங்க இப்படி செயல்படுவதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. நிதானமாக செய்யும் செயல்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரக சூழ்ச்சி காரணமாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அப்படின்னு குறிப்பாகவே சொல்லி இருக்காங்க. ஸோ பெண்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே ஒரு நல்ல காலகட்டமாக பாசிட்டிவான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக அமைந்திருக்கு. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை இப்ப குறைந்திடும்.
அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக நீங்கள் படிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் உங்களுடைய கவனத்தை வேறு எதிலுமே சிதற விடாமல் படிப்பில் மட்டுமே செலுத்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பாதையை நீங்கள் கண்கூடா பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயமான சூழல் உங்களுக்கு ஏற்படும். அதாவது வாழ்க்கையில மென்மேலும் உயரணும், நல்ல முயற்சி அடைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி மாணவர்கள் செயல்படுங்க. விருச்சிக ராசியில விசாகம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்னதான் நடக்க போகிறது என்பதை கண்டிப்பா நீங்களும் தெரிந்து கொள்ளுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த காலகட்டம் நீங்க எதை பற்றியுமே கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை இப்ப நீங்கிடும். பிள்ளைகளுக்காக நீங்க கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயமான சூழலுக்கு ஆளாவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் இது அனைத்துமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. விருச்சிக ராசியில அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் பொழுது இழப்பறியாக இருந்த பிரச்சனை ஏதாவது இருந்தா கண்டிப்பா சாதகமான ஒரு முடிவு அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. தேவையான உதவி நீங்க நினைத்தபடி நினைத்த நேரத்துல வந்து சேரும். கடன் பிரச்சனை குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. முன்னேற தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கிறது. அடுத்ததாக விருச்சிக ராசியில கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த கிரகங்களுடைய பல்வேறு விதமான மாற்றத்தால் பார்க்கும் பொழுது இந்த நேரம் வீண் பகைகள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அமைந்திருக்கு. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் விமர்சனம் உங்களுக்கு கிடைத்திடும். திடீர் கோபங்கள் ஏற்படலாம். ஸோ இந்த நேரம் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. வீண் செலவுகள் ஏற்படலாம். பிடிவாதத்தையும் அதே போல தவிர்ப்பது இந்த நேரம் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த பலனுக்கு ஏற்றவாறு செயல்படுங்க. இந்த காலகட்டம் விருச்சிக ராசி நேயர்கள் எந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமுருகாட்சிப்படையை நீங்க படித்து வருவது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரம் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டப்பினை நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறைந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்க போகிறது என்பது விரிவாக பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.